காஃபி வேண்டாம். வேண்டாமா? அவர் அங்க ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க காபி குடிப்பாரா? மக்கு. உன் அறிவு மட்டும் எனக்கு இருந்திருந்தா. அப்ப உனக்கு இல்லன்னு ஒத்துக்கறியா? சரி, அதெல்லாம் எதுக்கு நீ காஃபி சாப்பிடுறியா? சும்மா சாப்பிடு. ஹலோ. எஸ் கம்பெனி. ராகுல் இருக்காருங்களா? நீங்க யார் மேடம்? என் பேர் பிரியா. ராகுல் வைஃப் பேசுறேன். ராகுல் சார் இப்ப ஆபீஸ்ல இல்லங்களே. அவர் ஆபீஸ்ல இல்லையா? ஆமாங்க. எங்க போயிருக்காரு? தெரியாது மேடம். ஓகே. ஹலோ. நான் தான். நீயா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுறியா? நான் எங்கேயும் வரமாட்டேன். ஹலோ பிரியா, நீ ஒன்னும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் நான் வெளியே ஏற்பாடு பண்ணிருக்கேன். வெளியே போறோமா? எஸ். என் ட்ரீம் கேர்ள்காக நான் ஒரு சூப்பர் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? டெய்லி வீட்லயே இருந்து போர் அடிச்சிருச்சு. அதான் ஜாலியா வெளியே என்ஜாய் பண்ணலாம். எங்க? சஸ்பென்ஸ். ராகுல் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? பார்க்க தானே போறேன். பிரியா, இத வந்துடுறேன். ஓகே. சார் வணக்கம். Wow, rich locality. அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் கூட இருக்கிற பொண்ணு யாரு? ஐ எம் வெரி லக்கி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட டேட்டிங்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஷியோர் டார்லிங், நாளைக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அச்சா, அப்படின்னா நான் ஏமாந்து போயிட்டேனா? ஓகே பை டார்லிங். நான் பேசுறது கேட்டுப்பாலோ? வா பிரியா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும். ஏ? தலைவலி வந்துருச்சு, நான் போகணும். ஓகே லெட்ஸ் கோ. Come on, Priya. அர்ஜுன், இடியட், ராஸ்கல், எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அவன் பணத்தை வச்சு பிரியாவை அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான். ராகுல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். என்னாச்சு திடீர்னு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? சரி, போயிட்டு வா. ஓகே. பிரியா, இன்னைக்கும் பாக்ஸ்ல வச்ச சாப்பாடு சாப்பிடலையா? இல்ல, வெளியே சாப்பிட்டேன். கொஞ்ச நாளா நீங்க வெளிய சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுறீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. பாஸ் உங்களுக்கு வெளிய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா. அவ்வளவுதானே? இல்ல என் சமையல் பிடிக்கலன்னா தாராளமா சொல்லிடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்லயும் வேலை கொஞ்சம் அதிகம். டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட வெளியே சாப்பிட்டேன். அதுக்கே என்னென்னமோ பேசுற.
உங்களுக்கு என் சமையல் மட்டும்தான் பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கிறது இல்லையா? நானும் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கல. எங்க போன? போன் ரிங் ஆச்சு. நான் பாத்ரூம்ல இருந்தேன். எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி பேசுறாரு? ஒரு வேளை என்ன அந்த வீட்டுக்கிட்ட பாத்துட்டாரா? பார்த்தா கேட்டிருப்பாரு. பார்த்திருக்க மாட்டாரு. ச்சே, என்ன வேற ட்ரெஸ் கூட மாத்தாம தொங்குறாரு? என்கிட்டயே வாய் கோசமா போய் சொல்றா. ஏன் சொல்ல மாட்டா? அவன் கூட வெளியே போற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. எப்பேற்பட்ட பொய்ய வேணாலும் சொல்லுவா. ஆபீஸ் போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ கூடிய சினிமா பார்க்க பீச்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி போர் அடிச்சிட்டால அதான் வெளியில எவ்வளையோ தேடிக்கிட்டீங்க. என்னால நம்பவே முடியல. என்ன ஒரு நடிப்பு. பிரியா எதுக்காக இப்படி மாறிட்டா? இதை என்னால நம்பவே முடியல. காண்டம்னா நம்பிக்கை இல்ல, டேப்லெட் வாங்குறதுக்கு பணம் இல்லன்னு போய் சொல்லிட்டு இப்ப எந்த தைரியத்துல எவ கூடிய சுத்துறீங்க? அர்ஜுன் இடியட், துரோகி. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம துரோகம் பண்ணிட்டான். பணத்தை கட்டி பிரியாவையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். எனக்கு என்ன குறைன்ட்டு அவ கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ராகுல், என்ன பேப்பர் இது? ராகுல், ராகுல், என்னது? டைவர்ஸ் பேப்பர்ஸ். எனக்கு விவாகரத்து வேணும். எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அத உங்க வாயால சொல்லுங்களேன். நீயும் அந்த அர்ஜுனும். அதுக்கு நீங்க தான் காரணம். வாட்? நானா? ஆமா ஆமா, அன்னைக்கு அர்ஜுன் கொண்டு வந்த கிஃப்ட நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தப்போ வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு தடவை என்ன மீட் பண்ண அர்ஜுன் அதனால புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் நீங்க வேண்டாம்னு சொன்ன கிஃப்ட கொடுத்து என்ன கவுத்துட்டான். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கல்யாணம் நடந்து இத்தனை நாள் ஆயும் பட்ஜெட் பணம் இல்ல பிரச்சனைன்னு சொல்லி என் ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கி வச்சீங்களே, அது ஒரு தடவையா யோசிச்சீங்களா? கிட்ட வருவீங்க, நல்லா தூண்டி விடுவீங்க, உடனே உங்களுக்கு பயம் வந்துரும். ஆனா நீங்க பத்த வச்ச அந்த தீப்பந்தத்தால என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இருந்த அந்த நிலைமையில அர்ஜுன் மட்டும் இல்லைங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால ரோட்ல போற எவன் கூட வேணாலும் நான் அந்த தப்ப பண்ணிருப்பேன். குட். நான் எப்படியும் உனக்கு விவாகரத்தை கொடுக்க போறேன்னு தெரிஞ்சு இவனை முன்னாடியே வர சொல்லிட்டியா? அப்படியே செஞ்சிருந்தாலும் தப்புன்னு இல்லைங்க. இவன் கிட்ட பணம் இருக்கு, தைரியமும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பொண்ணுங்களோட தொடர்பும் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு அர்ஜுனா எதுக்காக வர சொன்ன தெரியுங்களா? இப்ப நீங்க என்ன கோவத்துல வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நான் மட்டும் இனி இவன் கூட போக மாட்டேன்.
இவன் என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா என்ன மாதிரியே எத்தனை பொண்ணுங்களை இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் தெரியுமா? எஸ், he is a fraud. அர்ஜுன் கொடுத்த gift எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான gift. அத உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா ஆனா நீங்க அதை விட விலை உயர்ந்த gift உங்க வைஃபா நீங்க எனக்கு கொடுத்திருக்கணும். அது எனக்கு தான் சொந்தம். ஆனா நீங்க அத வேற எவ்வளவுக்கோ கொடுத்துட்டீங்க. நான் என்ன கொடுத்தேன்? யாரு கொடுத்தேன்? ஏன் போய் சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மதிப்பு எங்க புரிய போகுது? இந்த உலகத்துல கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும் அதுதாங்க உயர்ந்த gift. ஒவ்வொரு பொண்ணும் எத்தனையோ கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அந்த பாக்கியத்துக்காக எத்தனையோ பெண்கள் நோம்பு விரதம் என்னென்னமோ பண்றாங்க. அதுக்காக ஒரு சின்ன கல்லு கூட கடவுளா கும்பிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய gift நீங்க எனக்கு கொடுத்ததே இல்லையே. இதெல்லாம் சுத்த போய். வேற யார வர சொன்ன? நீங்களே திறந்து பாருங்க. உங்களுக்காக gift காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? ஆமா. ம். ம்ஹும். எனக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்க இது வரைக்கும் யாருக்கும் gift கொடுக்கலன்னு சொன்னீங்கல, அந்த gift நீங்க இந்த அஞ்சலிக்கு தான் கொடுத்திருக்கீங்க. வாட் gift-ஆ? இவரு எனக்கு எந்த gift கொடுக்கலையே. எஸ், நான் இவளுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையே. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்க. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால எனக்கு எந்த gift கொடுக்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆமா, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தனியா இருக்க உனக்கு ஒரு துணை தேவை. அதனாலதான் என் புருஷனை உன் வலையில போட்டுக்கிட்ட. பொண்டாட்டியா தொட்டா குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்கள வளர்க்கறதுக்கு இவர் வாங்குற சம்பளம் பத்தாது. அதனாலதான் பணம் இருக்கிற ஒன்ன பார்த்து கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணா இவர் பாக்கெட்ல இருந்து 10 பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பொண்டாட்டியா எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிஃப்ட உனக்கு கொடுத்துட்டாரு. அது என்னன்னு இன்னும் புரியல. தாயாக்குற பாக்கியம் ஒவ்வொரு பொண்டாட்டியும் தான் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்னை விட்டு பேசிட்டே போற. எனக்கும் உன் புருஷனுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல. வாய மூடு. நான் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆகுது. இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க. அது எப்படி? அதுக்கு காரணம் என் புருஷன் தானே. இது நீ ஹாஸ்பிடல்ல அபார்ஷன் பண்ண ரிப்போர்ட்டோட பேப்பர்ஸ். போதுமா? வேற ஏதாவது ஆதாரமும் வேணுமா? பிரியா, ஒரு நிமிஷம்.